ஹலோ ஆஸ்பிரன்ஸ் எஸ்எஸ்சியோட கேலண்டர் வந்ததுலேருந்து எல்லாருமே எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு எப்படா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, யாராவது நமக்கு இந்த இடத்துல உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்வல் அப்படின்ற மேகசின் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினாக அது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதில ஏற்கனவே நாங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினா மட்டும் இல்லாம, ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். ஸோ இப்ப இந்த புதுசா இந்த எடுக்விட்டி பேட்டர்னு போன வருஷம் சர்க்கிள்ல எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த மார்வல் மேகசின நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சப்ப, நெறைய ஐடியாஸ் தோணுச்சு. ஏற்கனவே பாஸ் ஆனவங்க, நம்மளோட ஆர்&டி டீமு, மென்டார் டீமு எல்லார்கிட்டயும் கலந்து உட்கார்ந்து யோசிச்சு, சில விஷயங்கள இந்த மார்வல் மேகசின்ல நம்ம மாத்தியிருக்கோம். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது யாருக்கு அப்படி இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஆஃப்லைன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இந்த புது காப்பி ஆஃப் மேகசின் வந்து உங்களுடைய இன்ஸ்டிடியூட்லயே ஹார்ட் காப்பியா அவைலபிளா இருக்கும். ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு உங்களுக்கு நம்ம உங்க மென்டார் வழியா உங்க குரூப்ல ஃபாலோ ஆயிரும். ஐ மீன் இந்த மேகசின குடுத்துருவாங்க. ஸோ தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மேகசின சூப்பரா யூஸ் பண்ணி படிக்கலாம். இந்த மேகசினோட நிக்காம இந்த மேகசினுக்கு ஒரு பேக்கப் ப்ராசஸும் வச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். சரியா? அந்த வகையில உங்களுக்கு மார்வல் மேகசின பொறுத்தவரைக்கும், ஏன் வந்து ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ல கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாம முதல்ல மத்த விஷயங்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட எஸ்எஸ்சி எக்ஸாம பொறுத்தவரைக்கும், ஜிஎஸ்ல ஒரு 5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸா கேட்கறாங்க. சரிங்களா? இதே தான் டயர் 2லயும் இந்த தடவ எழுதிட்டு வந்த ஸ்டூடண்ட்ஸுமே டயர் 2ல ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்ததா சொல்றாங்க. அப்படி வெறும் அந்த 5 கேள்விகளுக்காக நம்ம எவ்வளவோ விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு. அப்ப ஒரு ஸ்மார்ட்டான அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்தவரைக்கும் அப்பப்ப அந்தந்த மாசத்தோட சில முக்கியமான விஷயங்கள டச்ல மட்டும் வச்சுக்கிட்டு, மீதி இடங்கள்ல நம்ம இன்னும் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் மார்வலோட டெஸ்ட்டையுமே வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டா இல்லாம, மொத்தமா கன்டென்ட்டோட சேர்த்து லைட்டா கரண்ட் அஃபேர்ஸையும் அட்டாச் பண்ண டெஸ்ட்டா நம்மளுடைய டீம் உங்களுக்கு மாத்தி குடுத்திருந்தாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த வகையில இந்த மார்வல்ல நாங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மெயினான விஷயங்கள், சில விஷயங்கள நான் சொல்றேன். அத நீங்க கவனிக்கலாம். ஸோ இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய கன்டென்ட் இனிமே வரக்கூடிய எல்லா கன்டென்ட்டுமே புதுசா கேட்கப்பட்ட கேள்விகள். நம்ம என்னதான் இந்த இடத்துல இந்த எடுக்விட்டி பேட்டர்ன், டிசிஎஸ் பேட்டர்ன் சும்மா பேருக்கு சொன்னாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேள்வி எடுக்கக்கூடியது என்னமோ எஸ்எஸ்சி தான். அப்ப அந்த வகையில உங்களுக்கு இங்க நாங்க குடுத்திருக்கிற கேள்வி எல்லாமே ரீசென்ட்டா கேட்கப்பட்ட எக்ஸாம்ஸ பேஸ் பண்ணின கேள்விகளா இருக்கும். அந்த கேள்விகள் அப்படின்னு சொல்றப்ப, ஒரு மார்வல் மேகசின்ல மெயினா இருக்க வேண்டியது இப்ப ஆப்வியஸ்லி இப்ப ப்ரீவியஸ் இயர் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது இல்ல பார்த்தீங்களா? சோ அதனால அந்த ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல இருந்து டாப் ஒரு 60 மேக்ஸ் கொஸ்டின். இது வெறும் கொஸ்டின் மட்டும் கிடையாது. கொஸ்டின் அதுக்கான டீடைல்டு ஹேண்ட் ரிட்டன் எக்ஸ்பிளனேஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க இதுல உங்களுக்கு குடுத்திருக்கோம். அடுத்து இது எல்லாமே நான் கீழ காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயர் 1க்கும் சரி, டயர் 2க்குமே சரி. அப்ப அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் ஒரு 100 கொஸ்டின் குடுத்தது மட்டும் இல்லாம, டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனும் இதுல உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ். ஸோ ரீசனிங்க வந்து இதுல ஆட் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்க யாருமே அந்த அளவுக்கு ரொம்ப பவரா படிக்க மாட்டீங்க. நீங்களே ஒரு ஓரமா அத சால்வ் பண்ணி மார்க் டெஸ்ட் போட்டாலே ரீசனிங் நம்மளால பாஸ் ஆயிற முடியும். நெறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிறவும் முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மீதி இருக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட்டையும் தரமா நம்ப கொண்டு போணும் அப்படிங்கிற ஐடியால நான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஜிஎஸ் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் இது 3ஏ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா இருக்கும். இத பத்தி நான் காட்டுறேன். இது 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில முக்கியமான அப்பாயின்ட்மென்ட்ஸ், அவார்ட்ஸ், சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், மிலிட்டரி எக்சர்சைஸ் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸையுமே ரீசென்ட்டா கேட்ட எக்ஸாமுக்கு சம்பந்தமான கேள்விகள நாங்க இந்த இடத்துல மாத்தி வச்சிருக்கோம். சோ தட் இந்த மார்வல் மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்றதுனால. சோ இதுதான் ரொம்பவே புது அப்டேட்டா நாங்க கொண்டு வந்திருக்கக்கூடியது. இதுல வந்து உங்களுக்கு இந்த மார்வெல் முடிஞ்சதுக்கு அப்புறம், மார்வெலுக்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு நடக்கும். மார்வெல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ பிப்ரவரி 18 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மார்வெல் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி, இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க கரெக்ட்டா படிச்சு முடிச்சிட்டீங்களா, இல்லையா அப்படின்னு உங்கள டெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம, நாங்களே இதுல இருக்கக்கூடிய கன்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கோம். அது எப்படின்னு கேட்கிறீங்களா? வாரம், வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வொர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போறோம். இப்ப மேல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியலா குடுக்கிறது மட்டும் இல்லாம, இத வொர்க் ஷாப்பாவும் நாங்க கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அடுத்து 31 ஜனவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையிலயும் அண்ட் ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து நான் இங்க சென்னையில இந்த டாப் 100 கொஸ்டின்ஸையுமே வொர்க் ஷாப்பா கொண்டு போலாம்னு இருக்கேன்.
அடுத்தடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்க போது, ரீசனிங் இருக்க போது, இங்கிலீஷ் இருக்க போது, எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதுக்கான டெஸ்ட்டும் கொண்டு போலான்னு இருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது சென்னையிலயும் ஆன்லைன்லயும் மட்டும் தான் நடக்கும்னு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த ரேஸ் பிரான்ச்சஸ்லயுமே இந்த மார்வலுக்கான ஒர்க் ஷாப்பை கொண்டு போறது மட்டும் இல்லாம மார்வலுக்கான டெஸ்ட்டும் நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே நீங்க இந்த வரக்கூடிய எக்ஸாமை இன்னும் ஈஸியா கிளியர் பண்ணும் அப்படின்ற நோக்கத்துல கொண்டு வரப்பட்டது தான். ஸோ இப்போ நம்ம இதோடைய கண்டென்ட்ஸை பார்த்துருவோம். இது வந்து டிசம்பர் எடிஷன். இன்னும் ஜனவரி தானே நடந்துட்டு இருக்கு. ஸோ டிசம்பர் எடிஷன். இதுல நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு இந்த மேகசின் என்னென்னலாம் சொல்லியிருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த இப்போ நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்களுக்கு இந்த இடத்துல கண்டென்ட்டா கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ஸோ இங்கேயே தெரியும் உங்களுக்கு. மேக்ஸ்ல ரீசெண்டா நடந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு டைம். சால்வ் பண்ணி முடிச்சு உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பார்த்துட்டு இந்த ஆன்சர் வந்துருச்சுன்னா ஓகே. அப்படியே வந்தாலும் அதை இன்னும் நீங்க ஷார்ட்கட்ல அப்ரோச் பண்றதுக்கான வழி என்ன அப்படின்றத கீழே உங்களுக்கு இன்னும் டீடைல்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவும் கொடுத்துருக்கோம். அதையும் நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸ் இருக்கும். மேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டீடைல்டா இருக்கும். சரிங்களா? அதாவது இங்கிலீஷ்ல சொல்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு லைட்டா தங்கிலீஷ்லயுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோம்நாத் டெம்பிள் லொகேஷன் அப்படின்றது ஒரு பர்மனன்ட் ஃபேக்ட். இன்டைரக்ட் ஸ்பீச்ல யூனிவர்சல் ட்ரூத்தா இருந்தா பிரசன்ட் டென்ஸை சேஞ்ச் பண்ண கூடாது அப்படின்னு தமிழ் மீடியம்ல படிக்கிறவங்களுக்கும் புரிகிற வகையில இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை தங்கிலீஷ்ல மாத்தி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் உங்களால ஈஸியா இந்த இங்கிலீஷ் கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுனால. ஸோ அப்ப சிம்பிளா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டு அதை தங்கிலீஷ்ல கொடுக்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஆமால நம்ம இந்த மெட்டீரியல் இதை படிச்சோம்ல, அப்போ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக இதை நம்ம டீம் ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் இங்கிலீஷோட அந்த 100 கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து அப்படியே ஜிஎஸ் ஓட கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்க போகுது. சரியா? அடுத்து அப்படியே ஜிஎஸ் ஓட கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஒரே நிமிஷம். ஓகே, ஜிஎஸ் ஓட கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஜிஎஸ் ஓட கொஸ்டினுமே உங்களுக்கு ஜஸ்ட் இங்கிலீஷோட எக்ஸ்பிளனேஷன் இல்லாம தங்கிலீஷ்ல எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி தான் யூனியன் பட்ஜெட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த மிஷனை வந்து எப்படி கூப்பிடலாம், இதுக்கும் கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கொஸ்டினை படிக்கிறப்ப அதை மைண்ட் வாய்ஸாவே மாத்தி அந்த எக்ஸ்பிளனேஷனை அவன் மண்டைக்குள்ள ஏத்துறது தான் இந்த தங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷனுக்கான ஒரு நோக்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ எடுத்தோடனே ப்ரீவியஸ் இயரை படிக்கிறீங்க. ப்ரீவியஸ் இயரை நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சமாக, அதாவது கரண்ட் அஃபேர்ஸை போட்டு திணிக்காம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த ப்ரீவியஸ் இயருக்கு அப்புறம் நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அப்போ இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கனாலே அடுத்து தொடர்ந்து 5 மாசத்துல நீங்கள் 500 ஜிஎஸ் கொஸ்டின், 500 இங்கிலீஷ் கொஸ்டின், கிட்டத்தட்ட 300 மேக்ஸ் கொஸ்டின் டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. இதுவே ரொம்ப அதிகம் நமக்கு எக்ஸாமுக்கு போகிறப்ப. ப்ரீவியஸ் இயரை பார்த்த மாதிரி ஆச்சு, உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக சால்வ் பண்ண மாதிரி ஆச்சு. சரியா? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் அஃபேர்ஸை உங்களுக்கு பழக்கணும் அப்படின்றதுக்காக கரண்ட் அஃபேர்ஸை பேசிக்காக ஒன்லைனராக கொடுத்துருக்கோம். ஒன்லைனராக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். சார் இந்த மேக்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொன்னீங்களே சார், அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா அது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு அது பேஜ் ஃபார்மேட்டில் செட் ஆகணும் அப்படின்றதுனால உங்களுக்கு இதை வந்து பின்னாடி நாங்கள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அழகாக உங்களுக்கு இந்த மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஹேண்ட் ரிட்டன் எக்ஸ்பிளனேஷனாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலான்னு. ஸோ என்ன ஒரு பிரச்சனை இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த சொல்யூஷனை பார்த்தோன்னேவே என்னது இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு மேபி சில ஃப்ரெஷர்ஸ்க்கு தோணலாம். நல்லா வெட்டரன் ஆஸ்பிரண்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களாம் கரெக்டாக மீன் ஓகே சூப்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் என்னது இது ஏதோ போட்டிருக்காங்களே கிளாத் என்டர்டைன்மெண்ட் எப்படி இதை டிரைவ் பண்ணாங்க, எப்படி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ இந்த மார்வல் மெட்டீரியல் எடுக்கிறப்ப நாங்கள் சொன்னது யோசிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஏன் இந்த மெட்டீரியலை மட்டும் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஷாப்பாகவும் கண்டக்ட் பண்ணலாமே அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அடுத்து உங்களுக்கு ஒர்க் ஷாப்பாகவும் கொண்டு போக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 100 கொஸ்டின் இந்த ஜிஎஸ்ல காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச பாஷையில் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. நான் ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 கொஸ்டின்ஸையுமே டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த ஒர்க் ஷாப் அப்படின்றது சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூட்லையுமே
வண்டரஸ் இன்ஸ்டியூட்லையுமே நடக்க போகுது. சென்னை ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டக்ட் பண்ணுவேன். இது வந்து வரக்கூடிய 31ஆம் தேதி உங்களுக்கு நம்மளோட இன்ஸ்டியூட்ல நடக்க இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்வலோடைய முக்கியமான அம்சங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இன்னொரு மெயினான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ் முடிஞ்ச உடனே அடுத்து ஆப்டிடியூடு இங்கிலீஷையும் இதே மாதிரி அந்த கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் கொண்டு போக போகிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோடைய மெயினான எசன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் இது வெளியே சொல்லக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஓன் முயற்சியில் அதை கொண்டு வரதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் சிபிஓன்னு எக்ஸாம் முடிஞ்சதில் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல நிறைய சிமிலாரிட்டியை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஒரே மாதிரியான கொஸ்டின் சிமிலாரிட்டி எங்களால் பார்க்க முடிஞ்சுது. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கணும்னு சொல்றது. ஸோ மறக்காம இந்த மார்வலோடைய ஒர்க் ஷாப்பையும் கரெக்டாக அட்டன் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலையும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப்பில் வந்துடும். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு மெட்டீரியல் ஹார்ட் காப்பியாக வந்துடும். வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்ஸ் முடிஞ்சு கரெக்டாக February 18 இதுக்கான டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாடு லெவலில் யார் டாப்பர்ஸாக இருக்காங்கன்றதை முதற்கொண்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எங்களோட சைட்லேருந்து இது உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்களாக எடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட். இதை யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள எஸ்எஸ்சி அதிகாரியாக நீங்கள் ஆயிருவீங்க. நம்பிக்கை வச்சுருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.